பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற தலைப்பின் கீழே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கர்த்தர் நமக்கு அதற்கு உதவி செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மனுக்குலமானது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை நம்மோடு கூட அவர் பேசுகிறார். நான் உங்களை என் சிநேகிதர் என்றேன். நான் உங்களை என்னுடைய ஊழியக்காரர் என்று நான் சொல்ல போவதில்லை. உங்களை என்னுடைய சிநேகிதர் என்று நான் உங்களை சொல்லுகிறேன், உங்களை நான் அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு காரியம் இதுவாகும். மனிதன் மண்ணானவன், அவன் பொல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசுவே அதை சொல்லி இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட மண்ணான மனிதனோடு சர்வ வல்லமையுள்ள தேவன், வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கிறவர், அண்ட சராசரங்களை படைத்திருக்கிற மகிமை பொருந்திய மகா பரிசுத்தமுள்ள தேவன் சிநேகம் வைக்க முடியுமா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க முடியுமா? மனிதர்களை அவர் சிநேகிதர் என்று அழைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு வேதம் கொடுக்கிற விடை ஆம். மண்ணான மனிதன் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு சிநேகிதனாக மாற முடியும், சிநேகிதர்களாக பழக முடியும். ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மனிதன் தேவனோடு கூட பேச முடியும். சிநேகிதனுடைய கரம் பற்றி நடப்பது போல இந்த உலகத்தில் தேவனுடைய கரத்தை பற்றி கொண்டு மனிதனாலே நடக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு அந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டை நாம் கவனித்து பார்த்தால் பக்தனாகிய மோசே, இந்த மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் இந்த மோசேயோடு கூட ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாக அவனோடு பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போன்ற முகத்தை உடையவர், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், பெருவெள்ள சத்த இரைச்சலை போன்ற சத்தத்தை உடைய அந்த மகா பெரிய தேவன் மோசே என்கிற மனிதனோடு கூட ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாக பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, ஆபிரகாமை கவனித்து பாருங்கள். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லும்போது அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரோடு கூட நெருக்கமான ஒரு உறவில் நெருங்கி உறவாடி கொண்டிருந்தான் ஆபிரகாம். அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டானாம். இந்த கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் நம்மை சிநேகிதர்களாக அவர் ஏற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார் என்பது நமக்கு ஆச்சரியமான ஒரு செய்திதான். ஏனென்றால் சில விஷயங்களை நம்முடைய பெற்றோர்களிடத்திலே கூட சொல்ல முடியாது, சில விஷயங்களை நம்முடைய உடன் பிறந்தவர்களிடத்திலே கூட சொல்ல முடியாது, சில விஷயங்களை நம்மை நடத்துகிற ஊழியர்களிடத்திலும் சொல்ல முடியாது. ஆனால் எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணுற ஒருத்தங்க யாருன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு தான், அவர்கள் சிநேகிதர்கள் தான். அந்த அளவுக்கு சிநேகிதர்களோடு நாம் ஒன்றி போயிருப்போம், மனம் விட்டு பேசுவோம். சிநேகிதர்கள் நமக்காக உயிரை கொடுப்பதற்கு கூட ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய உறவில் கலந்துவிட்ட ஒரு உறவு தான் சிநேகிதர் என்கிற உறவு. தேவன் மனிதர்களாகிய நம்மை சிநேகிதர்களாக ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய ஆச்சரியம் என்று சொன்னேன். இவ்வளவு ஒரு பெரிய கிருபையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போது, ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கும் போது அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறோமா
என்பதுதான் இன்றைய கேள்வி. இங்கிருக்கிற ஒவ்வொருவரை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு சிநேகிதனாக மாறலாம், என்னோடு கூட ஒரு சிநேகிதனை போல பழகலாம், ஒரு சிநேகிதனை போல உறவாடலாம் என்று நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கும் போது நாம் தேவனுக்கு சிநேகிதர்களாக இருக்கிறோமா என்ற கேள்வியோடு இன்றைய செய்தியை நாம் ஆரம்பிக்கலாம். ஒருவேளை நான் தேவனுக்கு சிநேகிதனாக மாறிவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு அதிகாரம் எனக்கு இருக்கும், எவ்வளவு நன்மைகள் எனக்கு வரும், எத்தனை மேலான உயரத்திற்கு நான் கடந்து செல்லலாம். காரணம், தேவன் என்னுடைய சிநேகிதர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்னுடைய சிநேகிதர். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்கள், எவ்வளவு மேன்மை பாருங்கள். இந்த மேலான உறவுக்கு கர்த்தர் நம்மை அறைகூவல் விட்டு அழைக்கும் போது நம்மையும் அறியாமல் பல வேளைகளிலே இந்த தேவனுக்கு நாம் சத்துருக்களாக மாறிவிடுகிறோம் என்பதுதான் உண்மை. ஆச்சரியமாய் இருக்கிறது அல்லவா? தேவனுக்கு ஒரு மனிதன் சத்துருவாக மாறினால் அவனாலே வாழ முடியுமா? அவனாலே ஜெயிக்க முடியுமா? நிச்சயமாகவே முடியாது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கிற அனைத்தும் தோல்வியிலே முடியும். அவனுடைய வாழ்க்கை விரக்தியிலே முடியும். அவன் நிரந்தர வேதனை உள்ளவனாக மாற முடியும். மாத்திரமல்லாமல் பரலோக ராஜ்யத்தையும் அவன் இழந்து போக நேரிடலாம். நரகத்திலே போய் பங்கிட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். யாருக்கு இந்த காரியங்கள்? தேவனுக்கு சத்துருக்களாய் மாறுகிறவர்களுக்கு, தேவனுக்கு எதிரிகளாய் மாறுகிறவர்களுக்கு. ஒருவேளை நான் இவைகளை சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கலாம். ஐயா, எப்படி ஐயா ஒரு மனிதன் தேவனுக்கு எதிரியாக மாறுவானா? மனிதர்களுக்கு வேண்டுமானால் எதிரியாக மாறலாம், சில வேளைகளிலே ஊழியர்களுக்கு கூட எதிரியாக மாறிவிடலாம். ஆனால் தேவனுக்கு எதிரியாக ஒரு மனிதன் மாற முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இன்றைக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம்மை வைத்து பார்க்க போகிறோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறோமா, தேவனுக்கு சிநேகிதர்களாக இருக்கிறோமா என்று வேத வசனத்திடம் நாம் கேட்க போகிறோம். இந்த வேத வசனம் நம்மை காண்பிக்க போகிறது, நாம் யார் என்பதை காண்பிக்க போகிறது. ஒருவேளை அறியாமல் நாம் தேவனுக்கு எதிரிகளாக மாறியிருந்தால், தேவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாயிருந்தால், இன்றைக்கு அவைகளிலிருந்து வெளியே வந்து நாம் மீண்டும் தேவனோடு கூட சிநேகிதர் என்கிற உறவுக்கு நாம் செல்ல போகிறோம். அந்த அழைப்பை கொடுப்பதற்காகத்தான், மீண்டும் நம்மை தேவன் தம்முடைய சிநேகிதர்களாக சேர்த்து கொள்வதற்காகத்தான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள், வாருங்கள் நம் வேத வசனத்தை பார்க்கலாம். முதலாவது யாக்கோபு எழுதின நிருபம், அதிலே 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது வேதம் அங்கு ஒரு காரியத்தை மிக அழகாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லுகிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் அங்கு சொல்லுகிறது, அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்படி வைத்துக் கொள்ளலாம். தேவன் நம்முடைய தோள் மேல் தம்முடைய கரங்களை வைத்திருக்கிறார், நம்மை அவருடைய மார்போடு சேர்த்து அணைத்து கொள்ளுகிறார். இப்பொழுது தேவனும் நாமும் 2 பேரும் இணைந்து ஒட்டிக்கொண்டு உரசிக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது திடீரென தேவனோடு கூட இருக்கிற நமக்குள் ஒரு பெருமை வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன பெருமை நமக்குள்ளே வந்துவிட்டால் அது வரைக்கும் நம்முடைய தோள் மேலே கை போட்டு நம்மை அவருடைய மார்போடு அணைத்து கொண்டு நம்மோடு கூடவே நடந்து வருகிற கர்த்தர் அந்த பெருமை நமக்குள்ளே வந்தவுடனே அப்படியே ஒரு யூட்டன் போட்டு நமக்கு எதிராளியாக நின்று விடுகிறார். அவர் கையிலே உருவின பட்டயத்தோடு கூட நமக்கு அவர் எதிர்த்து நின்று விடுகிறார், நமக்கு எதிராக அவர் நின்று விடுகிறார்.
தேவன் நமக்கு எதிராக நின்றதற்கு பின்பு நம்முடைய வழிகள் எப்படி வாய்க்கும்? தேவனாலே வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு எப்படி விடுதலை உண்டாகும்? எப்படி சுகம் உண்டாகும்? எப்படி நம்முடைய பயணம் சீராக இருக்கும்? எப்படி சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்? யோசித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். பெருமை ஒரு மனிதனுக்குள் வந்த உடனடியாக அவன் ஆட்டோமேட்டிக்காக தேவனுக்கு சத்துருவாக மாறி போகிறான். இல்லாவிட்டால் தேவன் அவனுக்கு சத்துருவாக மாறுகிறார். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஏன் தேவனுக்கு ஊழியம் கூட செய்து கொண்டு வரலாம். whoever it may be, யாராயிருந்தாலும் சரி, அந்த பெருமை என்கிற ஒரு 3 எழுத்து உள்ள சுபாவம் உங்களுக்குள் வந்துவிட்டால் அதற்கு பின்பு கர்த்தர் உங்களுக்கு எதிராளியாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதற்கு பின்பு தேவன் உங்களுக்கு சத்துருவாய் நிற்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இது உங்களுக்கு மாத்திரமல்ல, அந்த செய்தியை பேசுகிற எனக்கும் இதே வேத வசனம்தான். ஒருவேளை எனக்குள்ளாக பெருமை வந்துவிட்டால் கர்த்தர் எனக்கு எதிராளியாக வந்து விடுவார். எனவே நாம் இதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெருமை என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வருகிற ஒரு மனிதன் அந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார். இந்த மகாபாபிலோன் என்னுடைய பராக்கிரமத்துக்கென்றும் என்னுடைய மகிமைக்கென்றும் நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று அவன் சொன்னான். மகாபாபிலோன் அல்லவா, இது நான் கட்டினது அல்லவா, என்னுடைய மகிமைக்காக நான் கட்டினது அல்லவா, என்னுடைய பராக்கிரமத்திற்காக நான் கட்டினது அல்லவா என்ற அந்த நேபுகாத் நேச்சாருடைய வாயில் இருந்து அந்த சத்தம் பிறந்த உடனே பரலோகம் அவனுக்கு எதிரியாக எழும்பி வந்தது. அவனை தூக்கி எறியுங்கள் என்று சொன்னது பரலோகம். அவனை தூக்கி எறியுங்கள், இனி அவன் அவசியம் இல்லை. அவன் மாடுகளைப் போல, மிருகங்களைப் போல அவன் புல்லை தின்கட்டும் என்று சொன்னது. புத்தி வரட்டும் அவனுக்கு. அவனுடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைய கடைவது என்று வேதம் சொன்னது. பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் அப்படி துணித்தது. அவ்வளவுதான். மனுஷரை நின்று அவன் தள்ளப்பட்டு போனான். அவனுடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மிருக ஜீவன்களைப் போல புல்லை தின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்குள் பெருமை வந்து விட்டால் தேவனுடைய கோபத்தை அவன் சம்பாதிக்க வேண்டியதாகி விடுகிறது. தேவனுடைய எரிச்சலின் உக்கரத்திலே அவன் விழுகிறான். கர்த்தருடைய பட்டயம் அவனுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிக்கிறது. பெருமை என்கிற விஷயத்தில் தேவன் ஏன் இவ்வளவு கோபமடைகிறார் தெரியுமா? அதனுடைய விளக்கம் ஆச்சரியமானது. தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம் 20வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 5வது வசனம். தானியேலின் புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்த்தால் ஒரு கொம்பு ஒன்று எழும்பிற்று. அந்த கொம்பு பெருமையானவைகளை அது பேசிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பெருமையானவைகளை பேசி அது தேவனை தூஷிக்கும்படியான வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெருமையை தேவன் ஏன் எதிர்க்கிறார் தெரியுமா? இந்த பெருமை சாத்தானுடைய சுபாவம், இந்த பெருமை சாத்தானுடைய குணம், இந்த பெருமை சாத்தானுக்கு சொந்தமானது. இந்த சாத்தானுக்கு சொந்தமான இந்த சுபாவம் ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவன் சாத்தானுடைய ஏஜென்ட்டாக மாறுகிறான். அவன் தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்த ஆரம்பிக்கிறான். தேவனுடைய கிரியைகளுக்கு விரோதமாக அவன் தன்னை உயர்த்தி தேவனை பார்க்கிலும் பெரியவனை போல அவனுடைய சிந்தை அவனுக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கிறது. தேவனுடைய கோபம் அவனுக்கு விரோதமாக மூள ஆரம்பிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே தான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, நாவானது ஒரு சிறிய அவயவமாக இருந்தாலும் அது பெருமையானவைகளை பேசுகிறது பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பெருமையான காரியங்களை நாவு பேசி அவனுடைய ஆயுள் சக்கரத்தை முழுவதுமே அது கொழித்து போடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய ஆயுசு நாட்களை அது அழித்து போடுகிறது, அது குறைத்து போடுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பெருமைக்கு இடம் கொடாதிருப்போம். எப்போதும் தாழ்மை என்கிற சிந்தையை நாம் அணிந்திருப்போம்.
அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வேதம் அழகாக சொல்லுகிற பவுல் எழுதுகிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளின் நிமித்தமாக, அந்த மேன்மையின் நிமித்தமாக நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்குள்ளே பெருமை வரக்கூடாது என்பதற்காக தேவன் ஒரு காரியத்தை அனுமதித்து வைத்திருந்தார். அது என்னை நெருக்குகிறது, என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். பிரியமானவர்களே, ஒரு நாளும் பெருமைக்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். பெருமை தேவனுக்கு எதிரியாக்கிவிடும். இரண்டாவது ஒரு காரியம், யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஆவியானவர் இன்னொரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறதை கவனிக்கலாம். இந்நாட்களில் அதிகமாக பிரசங்கிக்கப்படாத ஒரு வேத வசனம். அநேகர் இந்த வசனத்தை பிரசங்கிப்பது இல்லை, அநேகருக்கு இந்த வசனத்தை கேட்பதற்கு விருப்பமும் இல்லை. ஆனால் வேதத்தை கவனிக்கும் போது இங்க ஆவியானவர் மிக தெளிவாக எழுதி வைக்கிறார். என்ன? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லிவிட்டு, உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் என்று ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய ஆரம்ப காலங்களிலே ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம், என்னோடு கூட ஊழியத்தில் இருக்கிறவர்களிடத்தில் நானும் சொல்லி இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் ஊழியம் செய்யும் போது எல்லாரும் நம்மை வாழ்த்துகிறார்கள் என்றால், நமக்கு எதிர்ப்புகளே ஊழியத்தில் இல்லாவிட்டால் நாம் போகிற பாதை தவறானது என்று ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த காரியத்தை நானும் என்னோடு கூட ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நாம் போகிற பாதை தவறானது. எல்லாரும் நம்மை வாழ்த்துகிறார்கள், எல்லாரும் நம்மை வெரி குட் என்று சொல்லுகிறார்கள், ஒரு எதிர்ப்பும் நமக்கு இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா நம்ம போகிற பாதை தவறானது என்று அர்த்தம். நாம் நீதியின் பாதையில் நடந்தால், வெளிச்சத்தின் பாதையில் நடந்தால், இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்தால், உலகத்தை வெறுத்து உலகத்தின்படி நடவாமல் ஆவிக்குரியற்றபடி நாம் நடந்து கொண்டிருந்தால் இந்த உலகம் நம்மை பகைக்க ஆரம்பிக்கும். யார் யாருடைய உள்ளத்திலே உலகம் இருக்கிறதோ அவர்கள் நம்மை எதிர்க்க ஆரம்பிப்பார்கள். யார் யாரெல்லாம் உலகத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நம்மோடு கூட போராட ஆரம்பிப்பார்கள் ஊழியத்திலே. இது ஊழியத்திலே மாத்திரமல்ல, சாதாரணமாக ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையினுடைய நிலைமையும் அதுதான். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்களானால், நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்களாக உலகத்தை எதிர்த்து நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்களானால், உலகத்தின் சுபாவங்களை உடையவர்கள், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கிற மக்கள் உங்களுக்கு எதிராளியாக மாற ஆரம்பிப்பார்கள். சத்தியத்தின் நிமித்தம் வருகிற எதிர்ப்பு இது. ஐயோ, அவங்க சொத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அதனால வர்ற எதிர்ப்பு இல்லை, நம்ம வசனத்தை பேசுறதுனால வர்ற எதிர்ப்பு, இந்த வசனத்திற்கு சாட்சியாக வாழுவதினாலே நமக்கு வருகிற எதிர்ப்பு, நாம் இயேசுவுக்கு சாட்சியாக லஞ்சம் வாங்காமல் இருப்பதினாலே நமக்கு வருகிற எதிர்ப்பு, மற்றவர்கள் பாவங்களுக்கு நாம் உடன்படாமல் இருப்பதினாலே நமக்கு வருகிற எதிர்ப்பு, நாம் நீதியாய் நடப்பதினாலே நமக்கு வருகிற எதிர்ப்பு. அதை குறித்து ஆண்டவராகிய இயேசு சொல்லும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையவைகளை சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தார் அல்ல, எனவே உலகம் உங்களை பகைக்கிறது என்று இயேசு சொன்னார். என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்கிறது நிமித்தமாக, இந்த சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது நிமித்தமாக, இந்த வேத வசனத்தை பேசுகிறது நிமித்தமாக, இந்த வேத வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொண்டு வேத வசனத்திற்கு சாட்சியாக நீங்கள் வாழுகிறது நிமித்தமாக யாராகிலும் உங்களை பகைக்கிறார்களா? அப்படி பகைக்காவிட்டால் நீங்கள் உலகத்தோடு உலகத்தின் தோள்களிலே உங்களுடைய கரங்களை போட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உலகத்தோடு உங்களுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, இயேசு அழகாக சொன்னார், உலகத்தின் கிரியைகள் பொல்லாதது என்று நான் சொல்லுகிறபடினாலே உலகம் என்னை பகைக்கிறது என்று சொன்னார். நாம் தீமையோடு ஒத்து போக முடியாது,
பாவங்களோடு ஒத்துப்போக முடியாது, உலகத்தின் காரியங்களோடு ஒத்துப்போக முடியாது. நாம் பரலோகத்திற்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் சுபாவம், இந்த உலகத்தின் மேல் உள்ள அந்த நேசம் நமக்குள்ளே வந்து விடுமானால் நாம் தேவனுக்கு பகைஞனாக மாறிவிடுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவரே, பெருமை எனக்குள்ளே இருக்கிறதா? ஆராய்ந்து பார்ப்போம். அந்த உலகத்தின் சுபாவங்கள், உலக நேசம் எனக்குள்ளே இருக்கிறதா? ஆராய்ந்து பார்ப்போம். வேண்டாம் ஆண்டவரே, நான் உமக்கு பகைஞியாக அல்ல, நான் உமக்கு சிநேகிதனாக விரும்புகிறேன். நான் உமக்கு ஒரு சிநேகிதியாக நான் விரும்புகிறேன். எனவே இந்த காரியங்களை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போடும். என்னை உம்முடைய சிநேகிதனாக ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்போம். கர்த்தர் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ள தேவன். நம்மை மீண்டும் சிநேகிதராக ஏற்றுக்கொள்ளுவார். நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.